ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாடம் 2 அழகு. இதில் வந்து பாரம்பரிய மரபியல் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரபியல், இந்த அறிமுகம் இருக்குல்ல, இதை படிச்சுக்கங்க. இந்த அறிமுகம் வந்து நான் எல்லா லெசனுமே படிக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அறிமுகம் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பாரம்பரியமும் வேறுபாடுகளும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், தொடர்ச்சியான வேறுபாடுகள், வேறுபாடுகளின் முக்கியத்துவம், இது எல்லாமே படிக்கணும். ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்து வந்து மென்டலிசமில் வந்து மரபியல் தந்தை யார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள். இந்த கிரெகர் ஜோஹன் மென்டல் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை படித்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள், இதை படிங்க. அடிக்கடி கேட்பாங்க, மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் நம்ம கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மென்டலின் ஆய்வு முறை தோட்ட பட்டாணி, இதுவுமே கேட்பாங்க, இதுவும் படிச்சுங்க. மென்டலின் பட்டாணி தாவர ஆய்வு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க. இதில் என்னென்னலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரைய வேணாம், முன்னாடி இருக்க படம் வரைய வேணாம், ஆனால் இந்த அட்டவணை போட்டு காட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்டலியத்துடன் தொடர்புடைய கலை சொற்கள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடிக்கடி இதுலேருந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் வரும் கலை சொற்கள் யூஸ் பண்ணி. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மென்டலிய பாரம்பரியத்தின் மென்டலிய விதிகள், ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஓங்குதன்மை விதி, அடுத்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு 2 விதி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே அடிக்கடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்பு, மென்டல் பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பு, இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஒரு பண்பு கலப்பு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். ஸோ அடிக்கடி நிறையா இதில் கேட்டிருக்காங்க ஒரு பண்பு கலப்பு. ஸோ ஒரு பண்பு கலப்பை பார்த்துக்குங்க. அது எப்படி இது பண்ணணும், இந்த டேபிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம இதுக்கு வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு மென்டலிய பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே இந்த பாக்ஸு இது எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சோதனை கலப்புமே முக்கியம், சோதனை கலப்புமே பார்த்துக்குங்க. பிற்கலப்பு, ஓகேவா. அடுத்து வந்து பிற்கலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான், 3 மார்க் கொஸ்டின், ஓகேவா. பிற்கலப்பு எப்படி நடக்குது அப்படின்னு. இரு பண்பு கலப்பு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதுவுமே பார்த்துங்க. இரு பண்பு கலப்புமே பார்த்துக்குங்க. இந்த 2வது பாடத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருபண்பு சோதனை கலப்பு, நெக்ஸ்ட்டு வந்து இருபண்பு சோதனை கலப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 20 சோதனை கலப்பும் பார்த்துங்க. மரபணுக்குள்ளே நிகழும் மாற்றங்கள், நெக்ஸ்ட்டு முப்பண்பு கலப்பு அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு இம்பார்ட்டன்ட். இரு பண்பு கலப்பு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ முப்பண்பு கலப்பும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செருக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 44வது பக்கத்தில் இருக்குது. எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு புக்கில் லைனாக தான் இருக்கும். முழுமையற்ற ஓங்குதன்மை கலப்புறா மரபணுக்கள், இதுவுமே ஒரு ஆய்வு. ஸோ இந்த ஆய்வுமே நீங்கள் படிச்சுங்க, இம்பார்ட்டன்ட் அதுவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இணை ஓங்குதன்மை. இணை ஓங்குதன்மை பார்த்தீங்கன்னா 46வது பக்கத்தில் இருக்குது. 46வது பக்கத்தில் இணை ஓங்குதன்மை, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இணை ஓங்குதன்மை அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொல்லி மரபணுக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குங்க. அதுமாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. கொல்லி மரபணுக்கள் வந்து 3 மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம்லாம், இந்த பாக்ஸ்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பல்கூறுத்தன்மை, ஒரு தனி மரபணு பல பண்பு கூறுகளை கடத்தும் நிகழ்வு. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து வந்து மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செருக்கள். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த இதெல்லாம் பார்க்கணும். வெள்ளைக்கனி, மஞ்சள் கனி, இதில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து
இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். பால் கார்னிய பாரம்பரியம். ஸோ இது நிறையா கொஸ்டின் பேப்பரில் நான் இந்த பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. அந்த படம்லாம் வரையணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பல்காரிய பாரம்பரியம் படிச்சிட்டோமா. அடுத்து என்னன்னா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினுமே உள்ளே இருக்குது. அதுவுமே சொல்கிறேன் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். முதுமரபு மீட்சி என்றால் என்ன அப்படின்றது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடிக்கடி கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. அவ்வளோதான். பாட சுருக்கம் வந்துடுச்சு. பாட சுருக்கம் ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு இந்த பாடத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் செகண்ட் யூனிட்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மற்றபடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் பாடம் 5 தாவர திசு வளர்ப்பு. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லெசன் ரொம்ப கம்மியான பக்கங்களை கொண்டது தான். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து இந்த லெசன் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தாவர திசு வளர்ப்பு இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கோங்க. பாட உள்ளடக்கம்லாம் பார்த்துங்க. அப்புறம் வந்து இந்த அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அறிமுகம் பார்த்துக்குங்க. இந்த அறிமுகம் முடிஞ்ச உடனே தாவர திசு வளர்ப்பின் மைல் கற்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன மைல் கற்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் இருக்குது பாருங்கள். இதில் வந்து முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து இந்த பேராக பார்த்துங்க. முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து வந்து வேறுபடுதல், ஓகேவா, டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மறு வேறுபடுதல்னா என்னன்னு கேட்பாங்க. வேறுபாடு இழத்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பிற்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது பார்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு தாவர திசு வளர்ப்புக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னென்னலாம் அந்த ஆய்வகத்தில் இருக்கணும் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை தொழில்நுட்ப முறையில் நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்ற இந்த கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நுண்ணுயிர் நீக்கம் பற்றி கேட்பாங்க. ஸோ இது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஊடகம் தயாரித்தல். இதுவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆனால் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த நுண்ணுயிரி நீக்கம் இருக்குல்ல, இது 5 மார்க்ஸ் தான் கன்ஃபார்ம். நிறைய டைம் 5 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சுங்க. அடுத்து ஊடகம் தயாரித்தல். இது வந்து 3 மார்க்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வளர்ப்பு சூழல் அப்படின்ற இந்த இது. ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்கறது தான். கோலஸ் தூண்டப்படுதல் இதுவுமே அடிக்கடி கேட்காதான். இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ சில டைம்ஸில் 5 மார்க்ஸும் கேட்பாங்க. கரு உருவாக்கம் பற்றியும் கேட்டிருக்காங்க. திசு வளர்ப்பின் வகைகள் இருக்குது பாருங்கள். 2 மார்க்ஸ் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க. திசு வளர்ப்பின் வகைகள் இது இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைனாக தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். 120வது பக்கம். திசு வளர்ப்பின் வகைகள் கேட்பாங்க. இதில் வந்து 4 வகை இருக்குது. இது அடிக்கடி 2 மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின். ஸோ உறுப்பு வளர்ப்பு எப்படி வளர்ப்பாங்க 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. திசு வளர்ப்பின் வகைகளில் வந்து 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா உறுப்பு வளர்ப்பு, ஆக்கு திசு வளர்ப்பு, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு, செல் மிதவை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. ஸோ இது 4 பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. 5 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து அப்புறம் வந்து உடல் கரு உருவாக்கம். இதில் வந்து பயன்பாடுகள் இருக்குது பாருங்கள். இது வந்து 3 மார்க் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். உடல் கரு உருவாக்க பயன்பாடுகள். ஸோ அதை பார்த்துங்க. உறுப்புகள் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க.
இந்த பேரா பார்த்துங்க. உறுப்பு உருவாக்கம் என்று பெயர் அப்படின்னு இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த பேரா பார்த்துங்க. உறுப்பு உருவாக்கம்னா என்னன்னு 2 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து வந்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க தாவர திசு வளர்ப்பை பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து செயற்கை விதைகள். ஓகே, செயற்கை விதைகள் இங்கே இருக்குது பாருங்கள். செயற்கை விதைகள் பேஜ் நம்ம பார்த்தோன்னா 123 24வது பக்கம் 124வது பக்கத்தில் செயற்கை விதைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதில் வந்து செயற்கை விதையின் நன்மைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இது ஃபுல்லாக படிச்சிங்க. அடுத்து வந்து வைரஸ் அற்ற தாவரம். வைரஸ் அற்ற தாவரமும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான், அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா அறிவுசார் சொத்துரிமை. இது ரொம்பவே முக்கியம். அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னா என்னென்னா இன்டெலிஜென்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்துக்குங்க. இது என்ன அப்படின்னா யாருன்னா புதுசாக எதனா ஒரு விஷயத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேட்டன் லாக்ஸ் வாங்குறது தான் இந்த இது. ஸோ அது பார்த்துங்க. அது வந்து உரை குளிர் பாதுகாப்பு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள். இதில் வந்து நிறைய விஷயங்களை சேமித்து வைப்பாங்க. அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரி தொழில்நுட்பத்தின் எதிர்காலம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதோட முடியுது. மரபணு பொருளின் மதிப்பீடு உயிரி தொழில்நுட்பங்களின் எதிர்காலம் சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை படிச்சிங்க. எதிர்காலத்தில் இந்த உயிரி தொழில்நுட்பம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகுது அப்படின்றத இதில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் வந்துருச்சு. பாட சுருக்கம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பாடம் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பாடம் சுருக்கத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5 நிமிஷத்துல நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாமே கற்றுட்டு இருப்பீங்க. ஸோ அது எல்லாமே படித்து நீங்கள் எக்ஸாமில் நல்லா எழுதுங்க. ஸோ வேறு என்ன கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அதை மறக்காமல் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நினைச்சு பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.